எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா புதினா தொகையில அரைக்க போறோம். தேவையான பொருள் பார்த்துக்கலாம். உளுந்து, தேங்காய், புளி, துளி இஞ்சி, காஞ்ச மிளகா, கொத்தமல்லி, புதினா தாழியா அலசி வச்சிருக்கோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுப்போம். 1 ஸ்பூன் கோல்டு வின்னர், 1 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கிறோம். லைட்டாக வறுக்க சொல்லவே நல்லா மணமா இருக்கும். ஹை ஸ்பீட்ல வச்சிடாதீங்க. எந்த பொருள் செய்தாலும் லைட்டாக ஸ்லிம்லேயே வச்சு வறுக்கணும். அதுதான் இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். லைட்டாக வறுத்துக்கிறோம். அதை வறுக்க சொல்லியே ஒரு தனி மனம் உளுந்துக்கு உண்டு. லைட்டாக வறுக்க சொல்லியே கொஞ்சம் 6 காஞ்ச மிளகா போட்டுடுங்க. போட்டுட்டு இப்போ வறுத்துட்டே இருக்கிறோம். பார்க்க சொல்லி எப்படி இருக்கு பாருங்க, கலர்ஃபுல்லாக இல்லை, நம்ம வறுத்துட்டே இருக்கிறோம். 6 காஞ்ச மிளகா போட்டுக்கணும். இப்போ 6 காஞ்ச மிளகா போட்டாச்சு, தேங்காய் போட்டாச்சு, ஒரு துளி இஞ்சி. நம்ம எண்ணெயிலே புளியும் போட்டு வறுத்தோம்னா இன்னும் டேஸ்டா இருக்கும். அம்மா போட்ட ஒரு புளி, தேவைக்கான கொஞ்சம் உப்பும் கல் உப்பும் போட்டு வறுத்துக்கிறோம். எடுத்தாச்சு. 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டோம். கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் போட்டு வதக்கிக்கிறோம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குனாதான் நீங்க அடுத்த வீடியோல நல்லா பார்க்க முடியும். அம்மா செய்யறதெல்லாம் இப்போ போட்டாச்சு. எல்லாம் மிக்சியில நம்ம துவையில அரைச்சிக்கிறோம். தண்ணி ஊற்றக்கூடாது. அரைச்சின பிறகுதான் நம்ம எவ்வளோ தண்ணி தேவையோ அதை போட்டு அரைச்சிக்கின்னு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.